அண்மை செய்தி. இந்தியாவில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய இளைஞருக்கு எம்பாக்ஸ் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொற்று உள்ள நபர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய இளைஞர் ஒருவருக்கு எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? இந்தியாவில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எம்பாக்ஸ் தொற்று உள்ள நபர் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த இளைஞர் ஒருவருக்கு எம்பாக்ஸ் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நபருக்கு எம்பாக்ஸ் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு தற்போது என்னென்ன சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருது? விவரம். அந்த நபருக்கு உலக சுகாதார அமைப்பு என்னென்ன சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் என பட்டியலிட்டிருக்கிறதோ அதன்படியே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குரங்கம்மை என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அது குறித்து கவலை தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், தற்போது உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO ஹெல்த் எமர்ஜென்சி என அறிவித்திருப்பது எம்பாக்ஸ் வைரஸிலே வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கிளேக் 1 என்கிற பிரிவை சேர்ந்த வைரஸ். ஆனால் தற்போது பாதிக்கப்பட்ட நபருக்கு கண்டறியப்பட்டிருப்பது எம்பாக்ஸ் வைரஸ் என்றாலும் அது வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கிளேக் 2 வகையை சேர்ந்தது. ஆகவே இதனால் எந்தவிதமான கவலையும் தேவையில்லை எனவும், ஏற்கனவே ஜூலை 2022 முதல் இதே போல 30 நபர்களுக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது எனவும், அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பதையும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆகவேதான் தற்போது சம்பந்தப்பட்ட நபருக்கு குரங்கம்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இதனால் எந்த விதமான பாதிப்பு குறித்தும் பொதுமக்கள் அஞ்ச தேவையில்லை, பீதி அடைய தேவையில்லை என்பதற்காக மத்திய அரசு இந்த விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறது. இண்டிவிஜுவல் A young male who recently traveled from a country experiencing ongoing mpox transmission is currently isolated at a designated tertiary care isolation facility என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை தனிமைப்படுத்தி அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் தற்போது எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறார், கிளினிக்கலி ஸ்டேபிள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அவருக்கு சிகிச்சை தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே இதன் காரணமாக எந்த விதமான அச்சத்துக்கோ பீதிக்கோ அவசியம் இல்லை என்கிற வகையிலே மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்த ஒரு நபருக்கு எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். ஆனாலும் எந்த பாதிப்பும் இருக்காது, மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.